அனைவருக்கும் பால்சாமி அன்பு வணக்கங்கள். உங்களோடு ஒரு சிறுகதை என்ற வரிசையிலே இன்றைக்கு அடுத்த கதை என்ற ஆதவன் தீட்சண்யா எழுதிய சிறுகதையை உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஆனந்த விகடன் வார இதழில் வந்திருக்கக்கூடிய இந்த சிறுகதை. இந்த கதையை படித்தவுடன் மனதில் மிகப்பெரிய பாதிப்பை எனக்கு ஏற்படுத்தியது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை ஒரு சிறப்பான முறையிலே எடுத்து எழுதியிருக்கக்கூடிய கதை. உங்களுக்கெல்லாம் தெரியும், கொரோனா காலத்தினுடைய அந்த பெரும் தொற்று பாதிப்பு காலத்தில் இந்திய நாடு முழுவதிலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பொது முடக்கம் அறிவித்த பின்னால் எப்படியெல்லாம் பாதித்தார்கள். நெடுஞ்சாலைகளிலே குடும்பமாக நடந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை தங்கள் ஊருக்கு செல்வதற்காக அவர்கள் பட்ட அவதி உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த காலத்திலே இப்படி ஒரு கதை என்பது மிகவும் பொருத்தமான காலத்திலே அவர்களை புரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறது. என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் அதை படித்தவுடன் மிகவும் மனதிலே வேதனையும் வருத்தமும் பட்டேன். நான் ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்தவன் என்ற முறையிலே அந்த பகுதியிலே, தொழிற்பேட்டை பகுதியிலே என்னுடைய பணிகள் அதிகமாக இருந்தது என்ற வகையிலே இந்த கதை என்னை பாதித்தது. அந்த கதையை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். கதை இப்படி துவங்குகிறது. உங்களில் ஒருவரும் அறிந்திராத ஜக்லால் என்ற அந்த இளம் தொழிலாளியை நான் அறிவேன். முதலும் கடைசியுமாக ஒரு நாள் பார்த்ததிலிருந்து என்னை மிகவும் அது பாதித்தது. கதை எழுத பொருளாக நான் நினைத்தாலும் கூட அதை அறிந்து கொள்வதற்காக நான் விரும்பினேன். அது ஒன்றும் எளிதல்ல என்று எனக்கு தெரியும். அவன் பணியாற்றிய செட்டிலையும் அதற்கு பின்னாலும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை சந்திப்பதற்காக நான் போயிருந்தேன். பொதுவாக அப்படி செல்லக்கூடியவர்களை பார்த்தால் போலீஸோ அல்லது ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த அந்த நிறுவனத்தினுடைய ஆட்கள் வருகிறார்கள் என்று அந்த தொழிலாளர்கள் கருதுவார்கள். அந்த செட்டில் இருக்கக்கூடியவங்க அல்லது அங்கே குடியிருக்கக்கூடியவங்க எல்லாம் அப்படித்தான் நினைப்பாங்க. அதை பார்த்தோன்னே அந்த தொழிலாளிகள் பேசினாங்க, என்ன சார் ஏதாவது புகாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு ஐடி கார்டு வச்சுருக்கேன், அந்த ஐடி கார்டில் ஃபோட்டோவை பார்த்து அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு. அந்த கார்டு என்னன்னா அது வேலையாளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஐடி கார்டு. அந்த ஐடி கார்டில் எக்கனாமிக் மேன்பவர் சப்ளையர்ஸ் என்ற அந்த ஐடி கார்டு அது வழங்கப்பட்டிருக்கிறது. இதை அதில் குறிப்பிட்ட அந்த ஜக்லாலை தேடி நான் வந்தேன் என்று நான் அதை சொன்னேன். அப்படி யாரும் இல்லை, ஏதோ ஒரு தடவை அப்படி ஒருத்தர் அந்த ஜக்லால் என்ற பேர்ல இருந்தது மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் இல்லை. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய பேர்லாம் இல்லை. அவங்க பேரு என்பதே இங்க இருக்கிறது இல்லை. பொதுவாக ஒப்பந்தக்காரர்கள் பேரை மாத்திக்கிடுவாங்க. ஏன்னா பேரை மாத்துறது, போட்டோ இருந்தாலும் பேரை மாத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு சம்பளம் கொடுக்கறது, அவனுக்கு செட்டில்மெண்ட் பண்றது இல்லை, அல்லது தொழிலாளர் நலத்துறையிலிருந்து என்கொயரி வந்தால் பிரச்சனை ஆகிறது இல்லை.
அப்படி உண்மையான பேரவே பதிகிறதே இல்லை என்பதை அங்க புரிந்து கொண்டேன். அப்புறம் இதுக்கெல்லாம் தொழிலாளி துறையும் கூட உடந்தையா இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கிறது இல்லை, ஒரு கராராவெல்லாம் இருக்கிறது இல்லை. இன்னும் பலருக்கும் பேர் பட்டியலில் கூட தாம் பேர் இருக்கான்றே கூட அவங்களுக்குலாம் தெரியறது இல்லை. ஜக்லாலை பற்றி தொழிற்சாலையின் நிர்வாகத்திடம் பேசினேன். தொழிற்சாலை நிர்வாகத்தோட பேசும்போது தொழிற்சாலை நிர்வாகம் என்று சொல்லுதுன்னா அது எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அவங்க வேலை செஞ்ச தொழிற்சாலை இதை இந்த வார்த்தையை பெறுவதற்கே 4-5 தடவை நான் அந்த நிர்வாகத்திட்ட போக வேண்டியிருக்கு. அப்புறம் சரி, அப்புறம் மேன் பவர் சப்ளையர் என்ற அந்த நிறுவனத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போனேன். அந்த நிறுவனம் என்பது உங்களுக்கு தொழிற்பேட்டையினுடைய போறதுக்கு வழியில வலது பக்கத்தில் ஒரு ஒரு வாடகை இடத்துல பிரம்மாண்டமான ஒரு தொழிற்சாலை அளவுக்கு ஒரு பெரிய கட்டடத்தில் அது இயங்கியது. அங்க தொழிலாளர்களே உருவாக்குறாங்க, அப்படித்தான் சொல்ல முடியும். இதை செய்ய அந்த தொழிலாளர்களை அங்கு இருந்து அவர்கள் தொழிற்சாலைக்குள் எந்திரங்களை இயக்குவதற்காக அவர்களை அனுப்புகிறார்கள். அப்படி இந்த மாதம் 13ஆம் தேதி ஜிக்மா பார்மா என்ற ஒரு தொழிற்சாலைக்கு அந்த ஜக்லால் என்ற தொழிலாளி அனுப்பப்பட்டான். இந்த அனுப்பப்பட்டது யார் மூலமா அனுப்பப்பட்டதுன்னா அந்த டைனமிக் மேன் பவர் சப்ளையர்ஸ் என்ற அந்த நிறுவனம் அனுப்பியது என்றது அங்க போன ஒரு தெரியுது. அங்கே அந்த நிறுவனத்துக்குள்ளே நிறைய தொழிலாளர்கள் இருந்தாங்க. அந்த தொழிலாளர்கள் முழுவதும் வட இந்திய தொழிலாளர்கள். தென்னிந்திய முகத்தையுமே பார்க்க முடியல. வடகிழக்கில் இருக்கக்கூடியவங்க, மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய, இந்தியாவின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியவங்க, இப்படி முழுவதுமே அங்கே வெளி மாநில தென்னிந்திய தொழிலாளர்கள் இல்லாத வெளி மாநில தொழிலாளர்கள் அநேகமா 16 to 20 வயசுக்கு உட்பட்ட தொழிலாளர்கள், எங்காவது உடனடியாக கிளம்புறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள். பஸ் பிடிச்சோ ட்ரெயினை பிடிச்சோ அப்படி சொன்ன உடனே வேலைக்கு போகணும், தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகணும். அது அவர்கள் குறிப்பாக என்னன்னா அங்கே உட்கார்ந்து கொண்டு இதில் குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க. உட்காந்து பாக்கு போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டு இருப்பாங்க. அவர்களில் அந்த ஜக்லால் குடும்பத்தில் சேர்ந்தவங்க கூட இருக்கலாம் இல்லையா, அப்படி இருந்தாங்க. மேன் பவர் சப்ளையனுடைய மேனேஜர் அப்படி ஒன்றும் என்ன உள்ள போன உடனே அவர் ரொம்ப விரும்பியெல்லாம் என்னை கூப்பிடவே இல்லை. அவர் பார்த்து ஒரு சட்டன அடையாளம் கண்டு கொண்டார். அவர் என்னை பார்த்தோன்னே பேசுவதை பார்த்துட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆனாலும் அவர் தவிர்த்தார். வந்தவர்கள் அப்ப உட்கார வச்சுட்டு என்ன அங்கே புதிய புதிய தொழிலாளர்கள் வருகிறார்கள். வர்றவங்க கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, பணம்லாம் முக்கியம் இல்லை, இன்னைக்கு பணம் வரும், நாளைக்கு பணம் போகும். ஆனா நீங்க வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு தான் முக்கியம், பாதுகாப்பா இருக்கணும் என்று ரொம்ப ஒரு நல்ல அதிகாரி பேசுறது மாதிரி அவர் நடந்து கொள்கிறார். அப்படி வேலை அவர்களுக்கு, ஆனா அப்படி வேலையை அவங்களுக்கு தர்றதில்லை. அதுக்கு தர்றதில்லைன்னா அந்த ஜக்லால் தான் அதுக்கு ஒரு சாட்சி. அங்க சேதம், உயிர் சேதம் என்ற வேலைகளில் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். எந்த பயிற்சியும் இல்லை, எந்த படிப்பும் இல்லை அவங்களுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து, கடுமையான வேலையை கொடுத்து வாங்குவது தான் என்பதுதான் அவங்களுடைய தொழிலாக இருக்கு. இப்படி கடுமையான வேலைகளையும் பாதுகாப்பற்ற வேலைகளையுமே வெளிமாநில தொழிலாளர்களை அவர்கள் அந்த வேலைக்கு அமர்த்துவது என்பது இன்றைக்கு அனைத்து நிறுவனங்களிலும் இருந்து கொண்டிருக்கு.
இது உடனடியா அவர் பார்க்க ஜக்லால் என்ற அந்த பேரே அவருக்கு அந்த பட்டியலில் இல்லைன்றது மாதிரி அவர் சொல்றாரு. ஏன் சார் என்ன எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாரு. நான் வந்து இந்த மாதிரி ஜக்லால் என்ற அவருடைய அந்த தொழிலாளியை பற்றி விசாரிக்க வந்திருக்கேன். அப்படி இல்லவே இல்லை, எங்கள் பட்டியலில் இல்லை. பெரிய பெரிய பதிவேட்டெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. கணினியை போய் சும்மா தொடுறாரு, எல்லாம் தொட்டு பார்க்குறாரு, எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாரு. திரும்ப இப்போ கையில் பாக்கெட்டில் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்து பிரித்து எடுத்து பார்க்குறாரு. போக்கு காட்டுறாரு. போக்கு காட்டு ஒரு கட்டத்தில் இவர் சகிக்க முடியாமல் நான் என்ன பண்ணுறேன்னா, ஏங்க அதோட நிறுத்துங்க, நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாருன்னா, உடனடியா ஏங்க இப்ப என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க, வாங்க இங்க உட்கார வேணாம், நம்ம வெளியே போவோம் அப்படின்னு சொன்னார். உடனடியா அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளியே போவோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்க போலாம், எங்க ஓனர்னுடைய இது இருக்கு, ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, அங்க போயிடலாம். எங்க இருக்கு, ஒரு இடத்த சொல்றாங்க. அது ரொம்ப தூரமாச்சே, பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, நம்ம போவோம். உடனடியா நான் கூப்பிடுற இடத்துக்கு அவர் வர்றாரு. சென்று பேச துவங்கணும். ஜக்லால் பட்டருடைய அசட்டியாக பதிலளிக்கிறார். அவர் பேசுறார். அவன் கூறினார், உள்ளூர்ல அப்போ அவர் பேசுறது திசை திருப்புறார். பேசிட்டு மீண்டும் என்ன சொல்றாருன்னா, எங்க உங்களுக்கு தெரியாது, இங்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லை, நாங்க படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியாது. வெளி மாநிலத்திலிருந்து எங்கெங்க இருந்தா ஆளை கொண்டு வரணும், கொண்டு வர்றதுக்கு ஆளு பெங்களூர்ல இருக்கான் ஒரு ஏஜென்ட், அவன் மூலமா ஆளை கொண்டு வர்றது, கொண்டு வர அதிகாரிகளுக்கு சமாளிக்கிறதுக்கு லஞ்சம், இப்படி ஏகப்பட்ட சிரமத்தில் இந்த ஆட்களை கொண்டு வந்து நாங்க பண்றோங்க. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு லஞ்சம்லாம் கொடுக்குறோம். இவ்வளவு சிரமத்துல தான் இதை நாங்க பண்றோம். எதிர்பார்த்த பதில் அவங்ககிட்ட வரல. சொல்லுங்க சார் என்ன வேணும் அப்படின்னு. அந்த இந்த ஜக்லால் என்று என்ன அது சம்பந்தமா நீங்க ஒன்னும் சொல்லவே மாட்டீங்க, அப்படியே தள்ளிட்டு போறீங்களே அப்படின்னு. சார் நீங்க பாத்தீங்கன்னா அன்னாடம் வண்டியா ஆட்கள் வர்றாங்க, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஆபீஸ்ல பாத்தீங்க எவ்வளவு பேர் வர்றாங்க போறாங்க. அவங்களெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு பேரை நாங்க வந்து வச்சுக்கிறோம், எந்த ஸ்பாட்ல யார் வேலை செய்யறாங்கன்னு எங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு. சரி, அந்த அந்த ஜக்லால் வந்து எந்த ஸ்பாட்ல வேலை செஞ்சாங்க அது சொல்லுங்க. ஜிக்மா பார்மா, அந்த கம்பெனிக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த கம்பெனிக்கு நீங்க ஆளை அனுப்புறது இல்லைன்னு சொன்னா, அந்த கம்பெனி காம்பவுண்டுக்குள்ளே வெறும் போடு தொங்குற ஒரு மைக்ரோ பார்மோசிட்டிக்கல் என்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு நீங்க ஆளை அனுப்புறீங்க. ஆனா வேலை செய்யறது ஜிக்மா பார்மா. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க பண்றீங்க. உடனடியா பதிலே பேசல. சார் நாங்க அந்த காம்பவுண்டு அந்த கம்பெனிக்கு ஆளைத்தான் அனுப்புவோம், உள்ள இருக்கிற விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களை விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்றான். கம்பெனியுடைய அந்த ஏஜென்டுடைய அந்த மேன் பவர் சப்ளை கம்பெனி இருக்கேன், அதனுடைய மேனேஜர். உடனடியா நீங்க எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க அன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது, மெடிக்கல் கேஸ் ஏதாவது பெரிய கம்பெனியிலிருந்து சொல்லுவாங்க, அதனால அன்னைக்கு கம்பெனிக்கு வந்தேன். இப்போது பதட்டம் ஆயிட்டான். ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லும் போத உடனடியா பதட்டம் ஆயிட்டான். உடனடியா நான் அது விடு, இப்ப நான் அந்த ஜக்லாலனுடைய விஷயங்களை நான் ஒரு இதை எழுதி வச்சிருக்கிறேன், அதை நீ படி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்தேன். அந்த பேப்பரை கொடுத்தோன்னே அதை வாங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பார்க்கும்போது பார்க்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு
அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்தது. தொழிற்பேட்டை வார விடுமுறை நாள், ஆள் நடமாட்டமே இல்லை. மதிய நேரத்துக்கு மேலே அந்த ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு ஆள் வர்றது யாருமே இல்லை. தொழிற்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. ஒரு 2 பேர் தண்ணி அடிச்சுட்டு விபத்து நடந்து ஒரு காயத்தோடு அவர்களை அது சிகிச்சை பெற்று அனுப்பிச்சோம். அதற்கு மேலே அங்கே யாருமே வரல. நோயாளிகள் சரி வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி டாக்டர், நான் அந்த கம்பெனியுடைய அந்த மருத்துவமனையில் ஒரு மருத்துவ ஆய்வாளர், நானும் கிளம்பலான்னு நாங்கள் இருந்தோம். சத்தம் இல்லாமல், சைரன் சத்தம் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அப்படி எப்பயுமே வர்றதில்லை, ஆனால் வருது. நின்ற உடனே உள்ள திறந்து 2 பிளாஸ்டிக் கவர் போட்ட அந்த கவர், பிளாஸ்டிக் பேக்கேஜ் இருக்கக்கூடிய கவரில் எடுக்கிறாங்க. ஒரு உரையில் மனித உடலின் எந்த பகுதி என்று சொல்ல முடியாம கொத்தா மனித சதைகள் இருக்கக்கூடியது. இன்னொரு உரையில் இடுப்பு வரையும் துண்டிக்கப்பட்டு கால்கள் மட்டும் இருக்கக்கூடிய மற்றொன்று. மருத்துவர் நானும் அந்த கொடுமையை பார்த்தவுடன் எங்களால் அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியவில்லை. உடன் வந்த ஆட்களுடன் அந்த ஒரு காவல் ஆய்வாளரும் வந்திருந்தார். மருத்துவரையும் ஆய்வாளர் என்ற முறை என்னையும் கூப்பிட்டு பேசினாங்க. இந்த விபத்து எங்க நடந்தது? சிக்மா பார்மசிக்குள்ள ஆக்சிடென்ட். மாத்திரை செய்கிற பெரிய மாத்திரை பவுடர் ரா மெட்டீரியல கலக்கக்கூடிய ஒரு பெரிய மிஷின் இருக்குங்க. அதில் 6 பிளேடு 2 கோப்பை இருக்கும். அது ஒரு தானியங்கி மிஷின் மாதிரி. அதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இவன். மிஷினு நின்று போச்சுன்னு சொல்லி அதை எட்டி பார்த்தான். நின்று போன எட்டி பார்த்தான். கோப்பை திறந்து உள்ள போய் பார்த்தான். உடனடியாக அது சுத்த ஆரம்பிச்சிருச்சு. மிஷின் திடீர் தானா ஓடிச்சா என்னன்னு தெரியல, களவு மிஷின் சுத்த ஆரம்பிச்சிச்சு. மிஷின் சுத்த ஆரம்பிச்சோடனே அது உள்ளே அவன் மாட்டிக்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் சத்தம், வேறு விதமான சத்தங்கள் வந்தது. ஒடியாந்து அதை நிறுத்தி திரும்ப பார்த்தா முழுவதும் 2 பாகமாக பிரிஞ்சு உடம்பு, நெஞ்சு, இப்படி ஒரு கொடுமையான சூழல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் டாக்டர் இதெல்லாம் எல்லாம் விதி என்று ஆய்வாளரும் கூட வந்த ஆட்களும் பேசினாங்க. இதில் அவன் விதி இல்லைங்க, விதி மீறல் என்று சொன்ன உடனே அந்த காவல் ஆய்வாளர் சொன்ன, ஏங்க என்னங்க இதெல்லாம் விடுங்க. ஏன்னா டாக்டர் இப்படி பேசுவார்னு அவர் எதிர்பார்க்கல. நமக்கு என்ன டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு கொடுத்துருங்க, நமக்கு ஆக வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்னு குடும்பத்தில் தகவல் சொன்னீங்களா? அவனுடைய அண்ணனே வந்திருக்காங்க இன்றைக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இன்னைக்கு சண்டேங்க, ஞாயிற்றுக்கிழமை, ஆள் இல்லை, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றார். சிறிது நேரத்தில் பல்வேறு தொலைபேசிகள் டாக்டருக்கு வருது. இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய நேரங்களே இல்லாமல் அந்த அது மீறி, நேரம் மீறி கூட இந்த போஸ்ட்மார்ட்டத்தை உடனடியாக செய்து முடித்து அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்தது. உடனடியாக அவர் அண்ணன் என்று சொல்லக்கூடியவன் கையெழுத்து போட்டு வாங்கிட்டான். இது நடந்து 1 வாரம் ஆகுது. நான் ஒரு நாள் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு போறேன். அந்த மருத்துவமனையில் விரல் அடிபட்டு போச்சுன்னு சொல்லி ஒருத்தருக்காக அவர்
உறவினர் என்ன சித்தப்பா என்ற முறையில் இந்த கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போனானே உடலை, அவன் நிற்கிறான். அப்போது தெரிந்தது இதற்கு பின்னால் ஒரு சரி இருக்கிறது என்று. அப்ப இந்த டைனமிக் மேன் பவர் அந்த சப்ளைஸ் இருக்காங்களே, அந்த கம்பெனியுடைய ஆள் தான். அப்போ இதை புரிந்து கொண்டு இப்போது நான் பேப்பர் கொடுத்து மேனேஜரை பார்க்க சொன்னேனே, நான் எழுதியதை இதெல்லாம் நினைவுக்கு வந்து நான் இருந்தேன். பேப்பர் பார்த்துட்டு ஒரு பாடு அவர் சொன்னார், மேனேஜர் என்னை புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் இருக்கிறது எல்லாம் உண்மைதாங்க, நான் கொடுத்த பேப்பர் கொடுத்தனே அதை, உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும்? அந்த பாடி என்ன செஞ்சீங்க? இங்கேயே எரிச்சிட்டோம். குடும்பத்துக்கு தகவல் சொன்னீங்களா? குடும்பத்துக்கு தகவல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து நேபாள், அதாவது பீகானுடைய கடைசி நேபாள் பார்டரில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு இப்போ சொன்னாலே ஒரு வாரம் ஆகும் அவங்க வர்றதுக்கு. இதை நாங்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த மேன் பவர் சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களோடு பேசினோம். அவங்க அதான். அப்போ குடும்பத்துக்கு சொல்லக்கூடாதா? பணம் அனுப்பிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு இப்போ என்ன பிரயோஜனம்? சம்பளம் வர வர பணம் போகும், அதை பார்த்துட்டு அவங்க இருப்பாங்க, தேடி வர மாட்டாங்களா? ஏங்க சார், என்ன சார், வர்றான் ஒரு ஒரு கம்பெனியில் வேலையை தேடி வர்றான், அங்கேயே பொழப்பு முடியலன்னு வர்றான். இங்கே வந்து எங்கே வேலை செய்கிறான்னு அந்த குடும்பத்துக்கு எங்கே தெரியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேலை செய்வான், அடுத்து கர்நாடகத்தில் வேலை செய்வான், அடுத்து கேரளாவில் வேலை செய்வான், முடிஞ்ச நேரத்தில் வேலைக்கு போவான். வேலை இருந்தால் சம்பளம் அனுப்புவான் வீட்டுக்கு, வேலை இல்லைன்னா சம்பளம் இல்லைன்னு சொல்லி அவங்க வீட்லேயும் திருப்திகரமாக பார்ப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்க சார் அப்படி. எங்க உங்கள் ஆஸ்பத்திரியில் கூட 10 பேர் வந்தால் 2 பேர் சாகுறான், அதுக்கெல்லாம் கணக்கு பார்ப்பீங்களா? ஏங்க ஜக்லாலுடைய சாவு அப்படியாங்க? என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்புறம் மனசுக்குள்ளே அவர் நினைக்கிறார், சரி இவர் பேசுறாரு, நம்ம கையில் இருக்கிற ஒரு ஆதாரத்தை சொன்னா அவர் ரொம்ப திடுக்கிட்டு போவார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்னா, அவர் போஸ்ட்மார்ட்டம் செய்யும் போத அவருடைய கால் சட்டைக்குள்ள பாக்கெட்டில் இருந்த ஜக்லாலனுடைய அடையாள அட்டையை எடுத்து அவர் முன்னாடி போறார். ஸோ இதை பார்த்து தான் சொன்னீங்களா பெரிய ஆதாரம் வச்சுட்டு பேசுற மாதிரி? ஏங்க அவன் இறந்தப்ப அந்த பாடியோட நான் தான் பாக்கெட்டில் திணிச்சு இந்த அடையாள அட்டை வச்சேன். இதை வச்சுக்கிட்டு இப்போ இங்கே வந்துட்டீங்களா? இந்தாங்க அவன் அந்த மேனேஜர் டைமண்ட் மேன் பவர் சப்ளை மேனேஜர், அவன் பையிலிருந்து ஒரு 5 அடையாள அட்டையை தூக்கி போட்டான். ஜக்லாலனுடைய படத்தை போட்டு அதனுடைய பேரில் பல்வேறு பேர்கள் அடங்கிய ஒரு அட்டைகளை போட்டான். எல்லாவற்றிலுமே ஜக்லால் படம், வேறு வேறு பெயர். குழம்பிய முகத்தை பார்த்து எப்போதோ செத்தவனுடைய படத்தை வச்சுக்கிட்டு வரக்கூடிய விபத்துக்கெல்லாம் நாங்கள் இதுதான் கணக்கு எழுதுறோம். ஏங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். இதுக்கெல்லாம் பதில் சொல்றது இதே காவல்துறையே இதுக்கான கதையை எழுதி முடிச்சிடும். எப்படி எழுத தெரியும். இதெல்லாம் விடுங்க சார், இப்படி நீங்க இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு வராதிங்க. நீங்க இதுக்கெல்லாம் கதை எழுதுறது இதோட நிறுத்துங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறார். உடனடியா போலீஸுக்கு இது புகார் கொடுத்தா போலீஸ் வந்து அதுக்கு தேவையான கதையை எழுதி முடிக்க வேண்டியது போலீஸ் தான். அது ஒவ்வொரு கேஸுக்கும் புது புது கதையை அவர்கள் எழுதுவார்கள் என்று சொல்லி முடித்தார். செத்த பின்னும் கதை இப்படி முடிகிறது. செத்த பின்னும் அடையாள அட்டையாக இருந்து இவர்களுக்காக உழைக்கும் அந்த அனாமதிகளை பற்றி ஒரு கதை எழுதும் யோசனையில் உடன் நான் அங்கேயே வெகு நேரம் அமர்ந்திருந்தேன். இப்படி கதையை முடிக்கிறாங்க. இந்த கதை இது பேர் வந்து அடுத்த கதை, ஆதவன் தீட்சணியா எழுதிய இந்த கதை.
இந்த கதை மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். ஆதவன் தீட்சினியா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர். இப்படிப்பட்ட கதைகள் அதிகமாக வருவதில்லை. நிகழ்காலங்களில் எழக்கூடிய அந்த நெருக்கடியில் இருக்கக்கூடிய சம்பவங்களை கொண்ட மனிதர்களை கொண்டு எழுதுவது என்பது மிக சிறப்பானது. இந்த கதையை உங்களுக்கு வழங்கியதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம்.